பெரும்பாலான ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் ஆல்ரெடி நல்லா விழுந்திருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் விழாது. மேல தான் போப்போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பை பண்ணுவாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபர்தரா இன்னும் கீழ போயிருக்கு. அதுக்கும் கீழ போயிருக்கு. ரிவர்சல் ட்ரேடிங் அப்படிங்கிறது இருமுனை கத்தி மாதிரி. அந்த கத்திய நம்ம எப்படி கவனமா பிடிக்கிறோன்றதுல தான் இருக்கு. இந்த வீடியோல ரிவர்சல எந்த இடத்துல எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னு கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஆல்சோ நான் ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுத்திருந்தேன். அந்த ட்ரேட் எப்படி போச்சுன்னு கம்ப்ளீட் ரிவ்யூ பார்ப்போம். ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. பேசிக்கா ரிவர்சல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஏதோ ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கும். எய்தர் அப் ட்ரெண்ட் அப்படி இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட். சம்டைம்ஸ் மார்க்கெட் ரேஞ்ச் ஆகவும் செய்யும். இந்த மாதிரி நேரத்துல பிரைஸ் எப்போ ப்ரீவியஸ் லெவல், அதாவது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ப்ரீவியஸ் லோவர் ஹை, அதே மாதிரி அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ப்ரீவியஸ் ஹையர் லோ, இந்த மாதிரி மேஜர் ஸ்விங் லெவல்ஸ்க்கு கீழே எப்போ பிரைஸ் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வைக்குதோ அப்போ வந்து அந்த ஸ்டாக் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுதான் ரிவர்சல். டவுன் ட்ரெண்ட்ல இருந்து, அதாவது பேரிஷ் ட்ரெண்ட்ல இருந்து புல்லிஷ் ட்ரெண்டுக்கு பிரைஸ் மூவ் ஆகிறத, அதாவது ரிவர்ஸ் ஆகிறத புல்லிஷ் ரிவர்சல்னு சொல்லுவாங்க. பிரைஸ் புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருந்து பேரிஷா ரிவர்ஸ் ஆகிறத பேரிஷ் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிவர்சலுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் இந்த லோவர் ஹை வச்சுட்டு இந்த லெவல்ஸ்க்கு கீழே, அதாவது இந்த லோவர் லோக்கு கீழே பிரேக் அவுட் ஆனாலும், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ் இல்லை ஃபிபனாச்சி இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ்லாம் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆயிருப்பாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருக்கும். ஸோ ப்ரைஸ் ஃபர்தராக கீழே போகாமல் இந்த லெவல்ஸ்க்கு மேலே போகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் அந்த ட்ரேடர்ஸ்லாம் வந்து பிரேக் ஈவனில் இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா லாஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்க அண்ட் சம் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும். ஆல்சோ ஃபர்தராக ரிவர்சலில் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ்லாம் பொசிஷன்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக பையிங் ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி ப்ரைஸ் அப் ட்ரெண்ட், அதாவது புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கும்போது ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் லெவல் அப்படி இல்லைன்னா ஒரு லோவர் லோக்கு கீழே ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இந்த இடத்துல பை பண்ணி மார்க்கெட் மேலே போகும்னு எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டில் இருக்கும் இல்லை பிரேக் ஈவனில் இருக்கும். அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் இந்த லெவலுக்கு கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாஸ் பார்க்கும்போது அந்த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பொசிஷன் எய்தர் மேனுவலாக க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஆல்சோ ஸ்விங் லெவலுக்கு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆனதை பார்த்துட்டு பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் என்டர் ஆவாங்க. இது ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் பண்ணும். இதுதான் ரிவர்சலுக்கு பின்னாடி இருக்க ரீசன். இதை பேஸ் பண்ணி நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். அதை இப்போ பார்க்கலாம் வாங்க. நான் ட்ரேட் பண்ண ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி. இந்த ஸ்டாக்கை நான் ஏன் ட்ரேட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நான் பார்க்கும்போது இந்த லெவலுக்குள்ளே நல்லா பேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு அண்ட் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் புல்லிஷாக இருக்கும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணி இதை நான் பிக் பண்ணேன். அண்ட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு ஸ்கேல் டவுன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் பிரேக் அவுட் கொடுத்து அழகான ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் அகைன் புல்லிஷாக மூவ் ஆயிருக்கு. அகைன் இங்கே ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு ஆர் கன்சாலிடேட் ஆகிட்டு இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. இங்கே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஃபர்தராக புல்லிஷாக இருக்கும். இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம ட்ரேட் என்டர் ஆகிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அண்ட் என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போனதுக்கப்புறம் நான் பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் பேரிஷாக ஓப்பன் ஆகி நல்லா விழுந்துருந்துச்சு அண்ட் கன்சாலிடேட் ஆகி அகைன் லோவர் சைடில் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அகைன் ஒரு லோவர் ஹை வச்சுட்டு ஒரு லோவர் லோ ஃபார்ம் பண்ணுச்சு. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த லெவலில் கொஞ்சம் டிமாண்ட் ஜோனுக்கு மேலே ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்துட்டு நல்ல புல்லிஷாக மூவ் ஆச்சு. மூவ் ஆகிட்டு ஒரு ஹை ஒரு லோ மேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல தான் வந்து நான் ரிவர்சல் கான்செப்டை அப்ளை பண்ணேன். ட்ரெண்ட் பேரிஷாக இருக்கும்போது எப்போ ப்ரைஸ் ஒரு லோவர் ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ அந்த ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரைஸ் என்ன ஆச்சுன்னா, இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு, அதாவது இந்த லோவர் ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் கொடுத்துருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பியர்சிங் கேண்டில் பேட்டர்ன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் என்ட்ரானேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 421.20 அண்ட் இந்த கேண்டிலோட க்ளோஸில் நான் என்ட்ரானேன். என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 420.30. இந்த இடத்துலேருந்து ஒரு ஏடிஆர் குஷன் வச்சுட்டு நான் என்னோட ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். அண்ட் என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 2 வச்சுருந்தேன். இந்த ஹையை நான் டார்கெட் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் ஃபர்தராக இந்த லெவல் வரைக்கும் கூட ரிவர்ஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக புல்லிஷ் கேண்டில் இருந்துச்சுன்னா பாதி குவான்டிட்டியை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதியை ரன் பண்ணலாம்னு நினச்சேன். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல கேண்டில் வீக்காக இருக்கும் பட்சத்தில் என்னோட ட்ரேடை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1:1.5 போயிட்டு அந்த இடத்துலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிவர்ஸ் ஆகிடுச்சு.
ரிவர்ஸ் ஆயிட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. லாஸ் பார்ட் ஆஃப் தி கேம். ஆனா இந்த ட்ரேட்ல நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இண்டிகேட்டர ஆன் பண்ண மறந்துட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேவோட ஹை இருந்துச்சு. ப்ரீவியஸ் டேவோட ஹை, ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் அண்ட் ப்ரீவியஸ் டேவோட லோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சப்போர்ட் இல்ல ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஸோ டார்கெட்ட இந்த லெவல்ல புக் பண்றதுக்கு பதிலா, என்னோட டார்கெட்ட இந்த ஹைல வச்சுட்டேன். நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ட்ரேடர்ஸ்க்கு லாஸ விட அவங்க கேர்லெஸ்ஸா தப்பா எடுக்கிற டிசிஷன்ஸ் தான் ரொம்பவே ஹர்ட் பண்ணும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் ட்ரேட் பண்ணவே இல்ல. இந்த தவற நம்ம இனிமேல் பண்ணிடவே கூடாது அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் என்னோட மைண்ட்ல ஏத்தியிருக்கேன். அண்ட் ஃபியூச்சர்ல இத பண்றத நான் தவிர்க்கவும் செய்வேன். லாஸ் பண்றது தப்பில்ல. கேர்லெஸ்ஸா டிசிஷன் மேக் பண்றதும் தப்பில்ல. ஆனா, அந்த தப்ப திருப்பி பண்ணா கண்டிப்பா தப்பு தான். சோ ஃபார் நான் எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ₹190 லாஸ் அண்ட் ₹77 டாக்ஸ் அண்ட் சார்ஜஸ் போக, நம்மளோட நெட் ரியலைஸ்டு லாஸ் பார்த்தீங்கன்னா, -267. இந்த இடத்துல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ராஃபிட்லயும் இல்ல, லாஸ்லயும் இல்ல, பிரேக் ஈவன்ல இருக்கேன். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட்ல நான் 1:2 ஆர்ஆர் அச்சீவ் பண்ணியிருந்தேன். அதனால இந்த 2 லாஸ் எனக்கு வந்துமே, அதாவது இந்த 2 லாஸுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு 1% தான் இருந்துச்சு. ஸோ இந்த 2 லாஸுமே எனக்கு ஆகியுமே, நான் பிரேக் ஈவன்ல இருக்கேன். இதனால தான் ரிஸ்க் டூ ரிவார்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்றது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர் ஆகிறது தான். ஸோ பி ஹம்பிள் அண்ட் கன்சிஸ்டன்ட். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.